அனைவருக்கும் வணக்கம். கொஞ்ச நாள் முன்னாடி இளவரசன் அவர் எடுத்த பிறை நிலா படத்தை வந்து பார்த்தேன். படம் வந்து கண்டிப்பா எல்லாருமே இந்த படத்தை வந்து பார்க்கணுங்க. அந்த படம் பார்த்து முடிச்சோடனே ஒரு சின்ன ஒரு ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்திடுச்சுன்னு தான் சொல்லணும். ஒரு சின்னதா சென்னை மாதிரியான ஒரு நகரமா பெரிய நகரமயமாக்கல்ல ஒரு வறுமை கீழே இருக்கிற குடும்பம் ஒரு வாழ்வியல் போராட்டத்தை வந்து ரொம்ப அழகா அவர் வந்து சொல்லியிருந்தாரு. ஒரு பொண்ணு வந்து படிக்கணும், ஆங்கில வழி கல்வியில படிக்கணும்னு ஆசைப்படும் போது அந்த தந்தை வந்து அதை நிறைவேற்றுறதுக்கான ஒரு போராட்டம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து ரொம்ப உணர்வுபூர்வமா வந்து எடுத்திருந்தாங்க. கண்டிப்பா இப்படி இருக்கா, இந்த மாதிரிதான் இருக்கா அப்படின்றது வந்து ஒரு கேள்வியா இந்த படம் பார்க்கும்போது நம்மளுக்குள்ள நிறைய இல்லை, அவர் வந்து மிகைப்படுத்தி எடுத்திருக்காரு அப்படின்னு வந்து நம்ம நினைக்கலாம். ஆனா இன்னைக்கும் வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகம், சமூகம்னு சொல்ல முடியாது, ஒரு பர்சன்டேஜ், ஒரு சதவீதம் மக்கள் வந்து வறுமைக்கு கீழே அவங்களோட அடிப்படை கல்விக்காக கூட போராடிட்டு இருக்காங்க, ஒரு மருத்துவத்துக்காக கூட போராடிட்டு இருக்காங்க அப்படின்றது வந்து கண்டிப்பா இருக்கு. அது வந்து மறுக்க முடியல. அதை வந்து இளவரசன் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. கண்டிப்பா எல்லாருமே இந்த படத்தை வந்து பார்க்கலாம். இந்த படத்துல வந்து சமூக சூழல், அரசியல், அதுக்கப்புறமா வந்து புலம்பெயர்ந்து ஒரு ஏரியால இருந்து இன்னொரு ஏரியாவுக்கு வந்து எப்படி வந்து அரசால, அரசுன்னு சொல்ல முடியாது, அந்த கட்டமைப்பு இருக்குல்ல, அந்த கட்டமைப்பால எப்படி வந்து அவங்க ஒரு ஏரியால இருந்து இன்னொரு ஏரியாவுக்கு தள்ளப்படுறாங்க, அவங்களோட குரல்களுக்கான மதிப்பு இருக்கா, அவங்களோட தேவைக்கான மதிப்பு என்னவா இருக்கு, இந்த ஏரியால இருந்து வீடு கட்டுறோம்னு அந்த ஏரியாவுக்கு போயிடு அப்படின்னா அவங்கக்கிட்ட என்ன இருக்கு, என்ன பண்றாங்க, அவங்க லைஃப் எப்படி இருக்கும், இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் வந்து இந்த படம் வந்து ரொம்ப போற போக்குல பேசிட்டு போகுது. நிறைய கேள்விகளை வந்து எழுப்புது. கண்டிப்பா இந்த படம் வந்து பெரிய ஒரு முயற்சி தான். அவர் வந்து பெரிய படங்கள்லாம் தொடர்ச்சியா அடுத்த அடுத்த கட்டத்துல வந்து பண்ணணும் அப்படின்னு நான் வந்து கேட்டுக்கிறேன். இந்த படத்தை வந்து எல்லாருமே பார்க்கலாம். அனைவருக்கும் நன்றி.